வணக்கம். பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நிவாரண உதவிகளையும், வீடுகளை இழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பயிர்களுக்குமான உரிய இழப்பீட்டு தொகையை வழங்காத திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரண உதவிகள் மற்றும் இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டமானது வரக்கூடிய டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10 மணி அளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற இருப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் பல்வேறு துன்பங்களுக்கு மக்கள் உள்ளாவதாகவும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் முன்கூட்டியே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை. இதற்கு பொறுப்பேற்று பார்த்தோமேனால் திமுக ஆட்சி பார்த்தோமேனால் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் உருவான பெஞ்சால் புயலால் பெய்த கனமழையாலும் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நள்ளிரவில் திடீரென சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் ஆனது திறந்துவிடப்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பார்த்தோமேனால் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், மழையால் சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்காத, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் வழங்காத திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் அஇஅதிமுக சார்பில் வரக்கூடிய டிசம்பர் 21 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அமைப்பு செயலாளர் பார்த்தோமேனால் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைப்பு துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பல்வேறு நிலைகளில் பணியாற்ற வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று விவசாயிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்.